இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை, அதை பற்றி பல ஊடகங்களும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக ஒரு ஊடகம், ஒரு அச்சு ஊடகம், தினமலர் என்கின்ற அந்த பார்ப்பானிய ஊடகம், அந்த பார்ப்பானிய ஊடகத்திற்கு இன்று வரை தர்ப்பயானம் செய்கின்ற புத்தி போகவில்லை. அதை பற்றித்தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம். தினமலரில் வந்திருக்கின்ற ஒரு செய்தி, மோதலால் உடையும் பாமக, குடும்பத்தில் யாரும் அரச பதவி ஏற்க மாட்டோம் என்ற என் சத்தியத்தை மீறி 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன் என்று அங்கலாய்த்து உள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். இப்போது புலம்பி என்ன செய்வது? ஒரு கட்சி மக்களுக்கானதாக இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கானதாக இருந்தால் அதன் நிலைமை கடைசியில் இப்படித்தான் முடியும் என்பதற்கு பாமக சிறந்த உதாரணம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டு அது சம்பந்தமாக வாசகர்களிடம், பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருக்கிறது அந்த ஊடகம். நான் என்ன கேட்கிறேன்? பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை சரியாகுமா ஆகாதா என்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் கேட்ட பொழுது சீமான் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பிரச்சனையை தந்தையும் மகனும் பேசி தீர்த்து கொள்வார்கள். ஆகவே அதில் நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. கூடிய விரைவில் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒருவேளை அந்த பிரச்சனையால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது என்றால் சொல்லுங்கள், நான் வேண்டுமானால் போய் எங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவரிடம் பேசுகிறேன் என்று சொல்லி லாவகமாக நாகரிகமாக தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு விலகிவிட்டார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதற்கடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவரிடம் கேட்ட பொழுது, அது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனை, நான் அந்த கட்சியில் இருந்த பொழுது இப்படி பிரச்சனைகள் வந்திருக்கிறது, அவர்கள் குடும்பத்தில் அமர்ந்து பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள், ஆகவே அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று வேல்முருகன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அதற்கடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு திருமாவளவன் சொன்ன கருத்து, அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனையில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அவரும் சென்று விட்டார். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், இவர்களெல்லாம் தமிழ் நிலம் சார்ந்து, தமிழ் மண்ணை சார்ந்து, தமிழ் மொழியை சார்ந்து தமிழர்களுக்காக கட்சி நடத்துபவர்கள். அவர்கள் நடத்துகின்ற பாதையில் வேறுபாடு இருக்கலாம், நமக்கும் அவர்களும் கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் இவர்களெல்லாம் இந்த தமிழகத்தின் பூர்வகுடி மக்கள். ஆகவே தமிழர்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற கட்சிக்குள் ஒரு உட்கட்சி பிரச்சனை வருகின்ற பொழுது அதிலே கருத்து சொல்லி அதை மேலும் பெரிதாக்க கூடாது என்று அவர்களெல்லாம் லாவகமாக விலகி சென்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அரசியல் நாகரிகத்தோடு நடந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தமிழின் பெயரால் வயிறு வளர்த்துகின்ற ராம சுப்பையர் என்கின்ற ஒரு பார்ப்பானிய கூட்டம் தன்னுடைய குடும்பத்திற்காகவே ஒரு ஊடகத்தை நடத்தி அந்த ஊடகத்தில் பார்ப்பனர்களை காப்பதே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஊடகம் ஒரு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காக, அதிலும் வன்னியர் சமூகத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்திற்குள் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது பலவீனப்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தினமலர் இப்படிப்பட்ட செய்திகளை காழ்ப்புணர்ச்சியோடு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. மே மாதம் 11ஆம் தேதி மகாபலிபுரத்திலே வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டை நடத்தினோமே, அதை போல 11 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டை மகாபலிபுரத்தில் நடத்திய பொழுது மரக்காணத்திலே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி 2 வன்னிய இளைஞர்களை வெட்டி சாய்த்தார்களே, அந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த பிரச்சனையில் காடுவெட்டி குரு அவர்கள் மீது வழக்கு, அவர் கைது செய்யப்பட்டார். அந்த பிரச்சனையை காரணம் காட்டி கோட்டையிலே கொட்டமடித்த கோணல் புத்திக்காரி ஜெயலலிதா கொக்கரித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை அன்றைக்கு சட்டமன்றத்திலே பேசினார் ஜெயலலிதா. காடுவெட்டி குரு அவர்களை பற்றி அவதூறாக பேசினார் ஜெயலலிதா. அந்த நேரத்தில் டாக்டர் ஐயாவை கைது செய்தார்கள். திருச்சி சிறைச்சாலை வரை டாக்டர் ஐயாவை மாத்தி சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். அன்றைக்கு தமிழகம் எங்கும் மிக பெரும் போராட்டம் வெடித்தது. பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னோடிகள் பலர் அன்றைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் அன்றைக்கும் இதே தினமலர் என்கின்ற இந்த வேசி ஊடகம், இந்த பார்ப்பானியை ஊடகம்
இந்த தர்பயானம் செய்யும் புத்தியிலிருந்து இன்னும் விலகாத இந்த சுயநல கூட்டமான இந்த பார்ப்பானிய ஊடகம் தினமலர் என்ன எழுதியது தெரியுமா? டாக்டர் ராமதாஸ் குடும்பம் கதறல் என்று தலைப்பு செய்தி வெளியிட்டார்கள். என்றைக்கும் டாக்டர் ஐயாவோ அல்லது குடும்பமோ அடக்குமுறைகளை கண்டு கதறியதே கிடையாது. தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அடக்குமுறையை ஏவ நினைத்தவர்கள் தான் கதறி இருக்கிறார்கள். அடக்குமுறையை பார்த்து எங்கள் டாக்டர் ஐயா என்றைக்கும் கதறியது கிடையாது, கவலைப்பட்டது கிடையாது. அடக்குமுறையை எதிர்த்து போராடுவதற்காகவே இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த ஒரு தலைவர் உண்டு என்றால் அது டாக்டர் ஐயா ஒருவர் மட்டும்தான் என்பதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் இந்த தினமலர் என்கின்ற ஊடகம் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது இந்த பிரச்சனையில் நீர்த்து போக செய்ய வேண்டும், எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு தினமும் ஒவ்வொரு அவதூறு செய்திகளாக வெளியிட்டு மக்கள் கருத்தை கேட்கிறோம் என்று சொல்லி மக்களிடையே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று அயோக்கியத்தனமான காரியத்தில் தான் இந்த தினமலர் ஊடகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.